எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபேமிலி சிச்சுவேஷனாலே இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சின்ன ரொட்டேஷனுக்காக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற பிற ரீசன்ஸ்க்காக இருந்தாலும் சரி, இந்த கடன் அப்படின்றது வாங்கியிருப்போம். அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா மாதம் மாதம் இந்த வட்டி அப்படின்ற மாதிரி கட்டிக்கிட்டு இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி தமிழ்நாடு அரசாங்கம் வாங்கின கடனுக்காக பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 63,772 கோடி ரூபா அப்படின்றது வட்டியாக கட்டப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த விஷயம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா திங்கட்கிழமை இந்த நிதியாண்டுக்கான பட்ஜெட் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ண நிதி அமைச்சரான தங்கம் தென்னரசு தான் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பட்ஜெட்டில் இதை மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இதை மென்ஷன் பண்ணதோட மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இந்த நிதியாண்டுக்கான நிதி பற்றாக்குறை இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட 1,08,690 கோடி ரூபா நிதி பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னு சொல்லியும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த நிதி பற்றாக்குறை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இந்த வருஷத்துக்கான வருவாய் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா அரசுக்கு கிட்டத்தட்ட 3,03,814 கோடி ரூபா அப்படின்றது கிடைச்சிருக்கும். ஆனால் செலவு பார்த்தோம் அப்படின்னா 4,12,150 கோடி ரூபாயா இருக்கு. ஸோ இதுக்கான ஷார்ட்டேஜ் இருக்கு இல்லையா, அதுதான் நிதி பற்றாக்குறை அப்படின்னே சொல்லுவாங்க. அந்த நிதி பற்றாக்குறையுடைய அளவு தான் கிட்டத்தட்ட 1,08,690 கோடி ரூபா அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி வந்துட்டு நிதி பற்றாக்குறை இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றதையும் இந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எதனால் இந்த நிதி பற்றாக்குறை அப்படின்றது ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி பல தெளிவான விஷயங்கள். அதையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு மாநிலமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நாடாக இருந்தாலும் சரி, அவங்க வாங்கக்கூடிய கடன் இருக்கு இல்லையா, அவங்க மொத்த உள்நாட்டு உற்பத்தி இல்லைனா மொத்த மாநில உற்பத்தியில் 4ல் 1 பங்கு தான் இருக்கணும். அதாவது 75% கடன் இல்லாமல் இருக்கணும். 25% அந்த கடன் அப்படின்றத தாண்டிச்சு அப்படின்னாலே அது ஒரு டேஞ்சரான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போ தமிழ்நாடு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 26% நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ தமிழ்நாட்டுக்கு எவ்வளோதான் கடன் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த பட்ஜெட்டில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வருவாய் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தோம்னா 3,03,814 கோடி, செலவு அப்படின்றது 4,12,516 கோடி அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ இந்த செலவு அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா செலவு பிளஸ் நிதி பற்றாக்குறை அப்படின்றது கடந்த வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 11.7% அதிகம் அப்படின்னு சொல்லியே சொல்றாங்க. எதனால இந்த 11.7% வந்துட்டு அதிகமாக வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா முதல் குற்றச்சாட்டா மத்திய அரசாங்கம் இருக்காங்க இல்லையா, அவங்க மாற்றாந்தாய் பிள்ளை மனப்பான்மையோட பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது எந்த விதமான நிதி உதவி அப்படின்றது செய்யறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர்ல பார்த்தோம் அப்படின்னா 2 பெரிய பேரிடர்கள் அப்படின்றது நடந்துச்சு. ஒன்று சென்னை இஷ்யூ, இன்னொன்று தூத்துக்குடி இஷ்யூ அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது ரெண்டுலையுமே பார்த்தோம் அப்படின்னா வருஷம் கொடுக்க வேண்டிய அந்த பேரிடர் தொகை அப்படின்றத மட்டும்தான் கொடுத்தாங்களே தவிர மத்திய அரசாங்கத்திலேருந்து எந்த அமௌண்ட்டுமே பார்த்தோம் அப்படின்னா கொடுக்கல. ஸோ இதனால பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசாங்கம் இருக்காங்க இல்லையா, கிட்டத்தட்ட 2,094 கோடி ரூபா அப்படின்றது நிவாரணத்துக்காக செலவிட வேண்டியது இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா மெட்ரோக்கான 2ஆம் கட்ட பணிகள் அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த 2ஆம் கட்ட பணிகளுக்காகவும் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு, மாநில அரசு இருக்கு இல்லையா, மாநில அரசு, மத்திய அரசு கடனுதவிகள் இது 3ம் சேர்த்து தான் இந்த மெட்ரோ அப்படின்றது வந்துட்டு திட்டம் அப்படின்றது போடப்பட்டுச்சு. மாநில அரசு தன்னுடைய பங்கை கொடுத்தது போக மத்திய அரசாங்கம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஷேர் அப்படின்றத விடுவிக்கிறதுல இன்னும் காலதாமதம் அப்படின்றத பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு பல டைம் லெட்டர்ஸ் அப்படின்றதெல்லாம் எழுதியிருந்தாலும் கூட மத்திய அரசாங்கம் அந்த நிதி அப்படின்றத விடுவிக்கல. இதனால இன்னும் அதிகமாக பார்த்தோம் அப்படின்னா 9,000 கோடி ரூபா அப்படின்றது செலவிடப்பட வேண்டி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால தான் இந்த டைம் நிதி பற்றாக்குறை அப்படின்றது அதிகமாக இருக்கு அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் மின் பகிர்மான கழகம் இருக்கு இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு லாசஸ் அப்படின்றது ஏற்படும் போது அவங்களால கடன் வாங்கி ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியும். ஆனால் அவங்களுடைய நிதி நிலைமையும் இந்த வருஷம் சரியா இல்லை அப்படின்றதுனால மின் பகிர்மான கழகம் இருக்கு இல்லையா, அவங்க கடன் தொகை அப்படின்றத திருப்பி செலுத்தலை, இல்லைன்னா அவங்க வந்துட்டு சரியான அவங்களுக்கு இருக்கக்கூடிய அமௌண்ட்ன்றதை கொடுக்கல அப்படின்னா மாநில அரசுகளுக்கான அந்த கடன் உச்சவரம்பு இருக்கு இல்லையா, அதில் மத்திய அரசாங்கம் கை வச்சிருவாங்க. ஸோ அதனால எந்த மாநிலம் அந்த மின் பகிர்மான கழகத்தில் வந்துட்டு இருக்காங்களோ அந்த மாநிலம் தான் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய பாக்கி எவ்வளவோ அதை செட்டில் பண்ணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 17,117 கோடி ரூபா அப்படின்றது மின் பகிர்மான கழகத்துக்காக செட்டில் பண்ணப்பட்டிருக்கு. இந்த நிதியாண்டில் பார்த்தோம் அப்படின்னா அந்த தொகை 14,424 கோடி ரூபா செட்டில் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால தான் பார்த்தோம் அப்படின்னா நிதி பற்றாக்குறை அப்படின்னு சொல்லி வருது. நிதி பற்றாக்குறை அப்படின்னு சொல்லி வரும்போது தான் பார்த்தோம் அப்படின்னா கடன் வாங்குற மாதிரி போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 25% மேலே தமிழ்நாட்டினுடைய கடன் அப்படின்றது அதிகரிச்சிருக்கிறதுனால இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு ஒரு கேள்வி அப்படின்றது எழுந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் அப்படி என்னத்துக்கு தான் செலவு பண்ணுறாங்க இவங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் வட்டிக்காக மட்டும் கிட்டத்தட்ட 63,772 கோடி ரூபா அப்படின்றத செலவு பண்ணுறாங்க. ஊதியம் அதாவது சேலரி போடுறாங்க இல்லையா, சேலரிக்காக பார்த்தோம் அப்படின்னா அரசு சேலரிக்காக கிட்டத்தட்ட 84,932 கோடி ரூபா போடுறாங்க. பென்ஷன் இருக்கு இல்லையா, ஓய்வூதியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பென்ஷனுக்காக பார்த்தோம் அப்படின்னா 37,664 கோடி ரூபா அப்படின்றது தமிழக அரசுடைய பட்ஜெட் இருக்கு இல்லையா, அதில் ஒதுக்கப்படுது. உதவித்தொகை ப்ளஸ் மானியம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ மகளிர் உரிமை தொகையாக இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் பல விஷயங்களுக்கு இந்த மானியங்கள் அப்படின்றது கொடுக்கப்படுது இல்லையா, இது எல்லாத்துக்குமே சேர்த்து பார்த்தோம்னா 1,46,908 கோடி ரூபா அப்படின்றது ஒதுக்கப்படுது. மூலதன செலவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழ்நாட்டை மேம்படுத்துறது அந்த மாதிரி இந்த மூலதன செலவுக்காக 47,659 கோடி ரூபா அப்படின்றது ஒதுக்கப்படுது. இந்த மூலதன செலவையே பார்த்தோம் அப்படின்னா ஹைலைட்டாக சாலைகள் அது மட்டும் இல்லாமல் மேம்பாலங்கள் இருக்கும் இல்லையா, இதை மேம்படுத்துறதுக்காகவே பார்த்தோம்னா 17,890 கோடி ரூபா அப்படின்றது ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த நிதி பற்றாக்குறை அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா மொத்த மாநில உற்பத்தியில் கிட்டத்தட்ட 3.45% அப்படின்றதா இருக்கு. ஸோ மத்திய அரசாங்கம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு பீகார், ஒரிஷா, ராஜஸ்தான் இதை தாண்டி பார்க்கும்போது அவங்க ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் இருக்கு இல்லையா, உத்தரப்பிரதேஷ் மாதிரியான மாநிலங்கள், அவங்களுக்கு காட்டக்கூடிய அதே அக்கறை அப்படின்றத தமிழ்நாட்டு சைடும் காட்டினாங்க அப்படின்னா இந்த நிதி பற்றாக்குறை அப்படின்ற அளவு இருக்கு இல்லையா, அது கம்மியாக இருக்கும். ஏன்னா எய்ம்ஸோட அனௌன்ஸ் பண்ணப்பட்ட மற்ற மருத்துவமனைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா மதுரை எய்ம்ஸ் இருக்கு இல்லையா, மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையோட அனௌன்ஸ் பண்ணப்பட்ட மற்ற எய்ம்ஸ் மருத்துவமனைகள் எல்லாமே திறக்கப்பட்டுருச்சு. ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த செங்கல் நட்டதோட நிற்கிது. முதல் கட்ட பணிகள் அப்படின்றது கூட தொடங்கப்படலை. அதே மாதிரி மெட்ரோ பணிகள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதனுடைய இரண்டாம் கட்ட பணிக்கு பார்த்தோம் அப்படின்னா அமௌண்ட் அப்படின்றது தரப்படலை. இந்த மாதிரி நிறைய இழுத்தடிப்புகள் அப்படின்றது இருக்கிறதுனால தான் பார்த்தோம்னா இந்த மாதிரியான நிதி பற்றாக்குறை அப்படின்றது வருது. நிதி பற்றாக்குறை வரும்போது கடன் அப்படின்னு சொல்லி போய் நிற்கிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா கல்வி, மருத்துவம், நகர்ப்புற வளர்ச்சி, இது 3 இருக்கு இல்லையா, இது 3யுமே எந்த பட்ஜெட்லையுமே தவிர்க்கவே முடியாது அப்படின்னே சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டில் கல்விக்காக கிட்டத்தட்ட 52,254 கோடி ரூபா அப்படின்றது ஒதுக்கியிருக்காங்க. மருத்துவத்துக்கு 20,198 கோடி ரூபாயும், நகர்ப்புற வளர்ச்சிக்காக பார்த்தோம் அப்படின்னா 41,733 கோடி ரூபா அப்படின்னு சொல்லியும் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இவ்வளோ எல்லாம் பண்ணது போக பார்த்தோம் அப்படின்னா நிதி பற்றாக்குறை அப்படின்றதெல்லாம் இருக்குது அப்படின்றதுனால பட்ஜெட்டில் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்றத குறைக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த செலவுகள் இருக்கு இல்லையா, இந்த மூலதன செலவுகள் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம்னா எதிரையுமே கை வைக்க முடியாது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நிதி வராத சுச்சுவேஷன் அப்படின்றதுலையும் இப்படி ஒரு பட்ஜெட் அப்படின்றத தாக்கல் செஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுலேயும் ஹைலைட்டாக கிட்டத்தட்ட 8 லட்சம் ஓலை வீடுகள், குடிசை வீடுகளை பார்த்தோம் அப்படின்னா கான்கிரீட் வீடுகளாக மாற்றணும் அப்படின்ற மாதிரியான டார்கெட்டாக இருந்தாலும் சரி, பெண்கள் இருக்காங்க இல்லையா, பெண்கள் மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா ஆண்களுக்கும் தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான திட்டங்கள் அப்படின்றது இந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. இவ்வளோ நிதி நெருக்கடிக்கு மத்தியில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்த பட்ஜெட் இருக்கு இல்லையா, இந்த பட்ஜெட்டை எதிர்க்கட்சிகள் எல்லாமே வாய்ஜாலமான பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பட்ஜெட் நிறைவேறுச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு போங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பாய் பாய்.